பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு தந்திருக்கிற நிதி நெருக்கடியை தமிழ்நாட்டு மக்கள் அறிந்திருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் திமுக அரசுக்கு நல்லாதரவை வழங்கக்கூடிய வகையில், மீண்டும் அந்த அரசு அமையக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் மக்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கே வாக்களிப்பார்கள், பேராதரவை நல்குவார்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை இந்த தேர்தலில் வெற்றி பெற வைப்பார்கள் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். சார், அதே போல் இந்த தமிழக அரசு பெண்களுக்காக போடப்பட்ட அந்த 5000 ரூபாய் பெரும் விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கோடை காலம் சொல்லிட்டு 2000 ரூபாய் அதிகமாக கொடுத்துருக்காங்க. தற்பொழுது தமிழகம் இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் தமிழக அரசு இந்த இது நிறைவேற்றப்பட்டு விமர்சனங்களுக்கு பார்க்குறீங்க. நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் முதலமைச்சர் காட்டியிருக்கிற தீவிரம் எத்தகையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பாஜகவை சார்ந்தவர்கள் தேர்தல் நேரத்தில் இந்த மகளிர் உரிமைத் தொகையை வழங்க விடாமல் தடுப்பதற்கு நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் என்பதும் நாம் அறிந்த உண்மை. அப்படி ஒரு நிலை இருந்தும் கூட அதனால் சட்டப்பூர்வமான எந்த தடையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் முதல்வர் அவர்கள் அந்த சதியை முறியடிக்கும் வகையில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு தலா 1000 ரூபாய் என்கிற வகையிலே 3000 என்றும், அடுத்த ஆட்சிக்கு வந்தால் 2000ஆக உயர்த்தி தரப்படும் என்கிற அறிவிப்போடு மே மாதத்திற்குரிய 2000 ரூபாய் அது கோடை சிறப்பு தொகை என்னும் பெயரில் வழங்கப்படுகிறது. ஆனால் அடுத்து வருகிற ஆட்சிக்கான முதல் மாத தொகை என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் 5000 ரூபாய் தொகுப்பாக வழங்கியிருக்கிறார். இதனை பொதுமக்கள் வரவேற்கிறார்கள், பெண்கள் வரவேற்கிறார்கள், ஜனநாயக சக்திகள் யாவரும் வரவேற்கிறார்கள். ஆனால் பாஜகவினரும் அவரை அந்த கட்சியை சார்ந்த அணியினரும் தான் வயிற்றெரிச்சலில் இந்த திட்டத்தை